guys and welcome back to Simply Seven channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி ரோல் பார்க்க போறோம். இது வந்து நான்வெஜ் ஃபுல்லாக வெஜிடபிள் தான் போட்டிருக்கோம். அப்புறம் ஏன் நான்வெஜ் சொல்கிறேன்னா கடைசியில் வந்து நம்ம எக்கு சேர்ப்போம். அதனால அது நான்வெஜ்ஜு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி சப்பாத்தி எக் ரோல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். உள்ளே போடுற இந்த ஸ்டஃப் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு டொமேட்டோ, அதாவது தக்காளி இந்தமாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு 1/4 கப்பு, கேபேஜ் அதாவது கோஸ் ஒரு கப்பு, கேரட்டும் இந்தமாதிரி ஒரு 1/2 கப் திருவி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து 1 கப் அளவுக்கு இந்தமாதிரி திருவி வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில், அது ஒரு 1/2 ஸ்பூன். கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் கழுவி இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். முட்டை ஒரு 3 முட்டை. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானலியில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய சாப்பிட்றவங்க வந்து 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்பூன் ஊற்றிங்கனாலே போதும். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 பேருமே சாப்பிட்லாம். சப்போஸ் இந்த எக்கு ஆட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ். ஏன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் போடுறோம். கடைசியாக தான் முட்டை சேர்க்க போகிறோம், தனியாக தான் சேர்க்க போகிறோம். அது கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த முட்டை சேர்க்கலை அப்படின்னா இது வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வதக்கிடுறோம் போட்டு. அடுத்து வந்து நம்ம பொடிசாக சின்னதாக எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ நறுக்குங்க. ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். வெஜிடபிள்ஸ்லாம் கூட நம்ம ரொம்ப சின்னதாக நறுக்கிட்டோம். அதனால் வெங்காயத்தையும் ரொம்ப சின்னதாக நறுக்கிட்டோம். இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தீஞ்சிரும், இல்லை உடனே கலர் மாறிடும். பாதி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், பாதி வெங்காயம் சரியாக வந்திருக்காது. இன்னொன்று டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா, அதாவது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு வெஜிடபிளாக 1 by 1 ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம இந்த வதக்கிறதுலே வந்து வெந்துடும் வெஜிடபிள்ஸ். ஏன்னா எல்லாமே சின்னதாக தான் வெட்டியிருக்கோம். ஸோ ஈஸியாக வெந்துடும் எல்லாமே. இப்போ அடுத்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பீன்ஸ் ஃபஸ்ட்டு கேபேஜ் போட்டோம், அதுக்கப்புறம் பீன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக தான் நறுக்கியிருக்கோம். ஸோ இதுவும் அப்படியே சீக்கிரமாக வெந்துடும். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் அதை முன்னாடியே போட்டுடுறோம். இப்போ பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். அதுவும் அந்த தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருந்து பார்த்தீங்களா அந்த கப்பு, அதுலேயே வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி அளவுக்கு பிடிச்சி க்ளீன் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணி போட்டுருவோம். இப்போ அடுத்தது வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கேரட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், கேரட் ஆட் பண்ணணுன்னு பாருங்கள், இந்த டிஷ்ஷுக்கு அதுவே ஒரு கலர் வந்துருச்சு நேச்சுரலாக, க்ரீனு ஆரஞ்சு எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம உங்கள் வீட்டில் திருவுறது இருந்துச்சுன்னா திருவுறதை வச்சு திருவிக்கலாம். அதுவே வந்து ரொம்ப சின்னதாயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நைஃப்லேயே கட் பண்ணலாம். இந்த மாதிரி பொருசாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம ஒதுக்க முடியாது. சில பேர் வந்து இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து நம்ம மிளகா போட்டோன்னா மிளகா தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது அப்படியே வந்து ரோலை எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதில் வந்து எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. குழந்தைங்க வந்து கருவேப்பிலை கூட அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ கடைசியாக வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டோம்.
தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த மிக்சிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜூஸினஸ் வரும். தக்காளி வந்து இருக்கிற தண்ணி வந்து அப்படியே வந்து இந்த வெஜிடபிள்ஸில் பூரா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரம் கம்மி. இது வந்து ராஜஸ்தான் மிளகாத்தூள். இந்த சிவப்பு மிளகாத்தூளை பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி உம்மியில் அடித்த மிளகாத்தூள். இது ஹேண்ட் க்ரௌண்ட் மிளகாத்தூள். அப்புறம் கொரியாண்டர் பவுடரும் போட்டோம் ஒரு 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சாட் மசாலா வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சொல்லலை. கெச்சப் வந்து போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா ரோலுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணும். இது வந்து சில்லி கார்லிக் பேஸ்ட். இது தனியாக விற்கிது கடையில். இது இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டுக்காக தான். சில பேர் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எக் ரோல் பண்ணும்போது அதிலே வந்து மயோனைஸ் தடவுவாங்க, சாஸ் தடவி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய், பட்டர், அதாவது அன்சால்ட்டட் பியூர் பட்டர், ஊத்துக்குழி வெண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஊத்துக்குழி வெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இது ஒரு பட்டர் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம் சைடில். இப்போ பாருங்கள், இது வந்து வெஜிடேரியன் ரோல் தயாரிக்கிறதுக்கான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எக்கு போடணும் அப்படின்னா சைடில் இன்னொரு கடாயில் வந்து நாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 முட்டையும் அப்படியே உடச்சி ஊற்றிடும். ஊற்றி கொஞ்சம் வந்து இந்த முட்டையில் வந்து நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா, நான் இந்த வந்து பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர். நான் ஆல்ரெடி ஒரு ட்விஸ்டிங் டிவைஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மூலிமா கிரைண்டர் மூலிமா கிரைண்ட் பண்ணுறோம். இந்த ரோல் டிஷ் பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வரைக்கும், நம்ம வெஜிடேரியன் டிஷ்ஷில் தண்ணியே ஆட் பண்ணாமல் பண்ணுறோம் இல்லைங்களா, 1 நாள் 2 நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் இது. ஸோ அப்படியே வச்சுட்டு இது வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த முட்டை வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி ஆயிடுது. ஸோ இதை அப்படியே வந்து ஸ்டஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கிட்டிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து எக் ரோல். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கலர வேண்டியது தான். கலர்ற வீடியோ நான் போடல. இதை கலரிட்டு நம்ம சப்பாத்தி பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ண போகிறோம். அதாவது உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். அது என்னன்றது இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. சப்பாத்தி நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான் வீட்டில். ஸோ நார்மலாக ரவுண்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம ஆல்ரெடி மாவு நார்மலாக பிசைகிற மாதிரி தான் பரோட்டாக்கு எப்படி பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பிசைஞ்சிடும். பரோட்டாவில் வந்து 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இது பண்ணிட்டோம். அதேமாதிரி ஊற வைக்கும் போதெல்லாம் மாவு எதுவுமே பிசைகிறதே கிடையாது, எதுவுமே போட்டு இது பண்ணுறதுலாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட் ஆகி வச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி செய்யலாம். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பக்கூடாது. ஸோ 3 தடவை தான். எத்தனை தடவை நீங்கள் திருப்புறீங்களோ அத்தனை தடவை ஸ்லோவாக வேகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு தடவை போட்டுட்டு திருப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு ஃபுல்லாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. செக் பண்ணுறதுக்கு மட்டும் திருப்பலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு சைடு நல்லா குக் ஆகணும், இன்னொரு சைடு மீடியமாக குக் ஆனால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ரோலெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம், பேக் பண்ணி. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நாங்கள் நார்மலாக உள்ளே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப் வச்சிடலாம். இந்தமாதிரி ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி குக் பண்ண போகிறோம். அதாவது ரீஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ரெடி பண்ணி இதை வந்து அப்படியே தவா மேலே அப்படியே வச்சுட்டு 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவு குக் பண்ணுறோம், லைட்டாக எண்ணெய் தடவி. இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப் அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணிக்கும்.
ஸோ நம்ம ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோன்னு ஒன்று வரும், அதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு.